ஓகே, இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் லாஸ்ட் கேட்கலாமா? சரி, சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படி கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு வந்து நாங்க ஒரு கணக்குல வந்து லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ, அப்படியா? எனக்கு தெரியுங்க. இது ஆன்சர் வேணும் எனக்கு நல்லா தெரியும். பாருங்க மேடம், இது எதுவுமே தெரியாம அப்பாவே நான் கொஸ்டின் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்து நான் பாருங்க மேடம், இந்த இத்தனை 1000 பேர்ல எவ்வளவு அப்பா. விஜய் தேவர்கொண்டா அவர்கள் மற்றும் ராஷ்மிகா அவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற ரூமர்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற விதமாகவே அவரோட பிராண்டட் ஹூடி இவங்க போடுறது, ஒரே இடத்துக்கு ட்ரிப்பு போடுறது, டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து ஒரே இடத்துல போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வந்துச்சு. ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் விஜய் தேவர்கொண்டா கிட்ட அவரோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கேட்டப்போ அவர் கமிட்டட் அப்படின்றது இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ராஷ்மிகா அவர்கள்ட்ட ஒரு ஸ்டேஜில் கேட்டப்போ எவ்ரி ஒன் நோஸ் ஹிம், எல்லாத்துக்கும் அவரை தெரியும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தேவர்கொண்டா வீட்லேயே போய் ராஷ்மிகா அவர்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்த நிலையில் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வருது. ஆனால் இவங்க 2 பேருமே இது வரைக்கும் உறுதியாக எந்த விஷயமே சொல்லாமல் இருக்காங்க. இதை பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா டியர் காம்ரேட், கீதா கோவிந்தன் போல பல ஹிட் படங்கள் இவங்க சேர்ந்து கொடுத்த நிலையில் அவங்களோட பேர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலாம்.